என்னமாமா என்ன பணம் இருப்பில்ல? ஆமா ஈரமா இருக்க என்ன பணங்காட்டு லேசா மழை பெஞ்சிருக்கேனே. ஆமா இன்னைக்கு மழை பெஞ்சிட்டா. சரி சரி சரி. இவ்வளவு உயரம் இப்படி இவ்வளவு உயரமான பனையில எல்லாம் ஏறி இறங்குதீல, உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் அரசு ஏதாவது ஒரு பனையேறிகளுக்கு ஒரு பாதுகாப்பு ஏதாவது கொடுத்துருக்கா? ஏதாவது இருக்குமா? பாதுகாப்புலாம் இல்ல, ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இல்ல சொல்லுங்க. திடீர்னு அவ்வளவு உயரம் இதுல ஏறுதான் வலிதிகளே லேசா ஸ்லிப் ஆகி கால் கீழே அடிபட்டுட்டுனா எலும்பு உடையாயிரும்ல, மேல இருந்து விழும்போது ஸ்லிப் ஆயிட்டுனா. நானே காலி ஆயிடலாம். அப்படி நடந்திருக்கும் அதுக்கு முன்ன? நடந்திருக்கு. சரி, அப்படி இருந்த அந்த பனையேறிகளுக்கு கவர்மெண்ட் ஏதாவது நிவாரணம் அந்த மாதிரி பனையேறிகளுக்கு உறுதுணையா நிக்கா? இல்ல, ஒரு ஒரு அரசும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. கிடையாது. சரி சரி. அப்ப இனிமேல் ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு உங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு நினைக்கல? அப்படி தரும், கண்டிப்பா தரும், நம்பிக்கையோட இருக்கீங்க. அப்போ இவ்வளவு நாளும் இந்த பனையேறிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இனிமேல் ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு இந்த பனையேறிகளை பாதுகாக்கும்படி, பனையேறிகள் மேல இருந்து வழுவி கீழே தவறி விழுந்துட்டாலோ அடிபட்டாலோ அதுக்கு தகுந்த நிவாரணத்தையும் கொடுத்து, இந்த பனையேறிகள் வாழ்க்கையில பாதுகாப்பையும் கொடுத்து அந்த பனையேறி தொழில ஊக்குவிக்கணும். இன்னைக்கு நலிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா தகுந்த முறையில ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பனையில கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணம் கொண்டது. பதநீர்ல இருந்து கருப்பட்டி வரைக்கும் நிறைய பொருள் நம்மளுக்கு, பனங்கிழங்கு, அந்த பனம் பழம், அப்படி இந்த பனை வந்து மருத்துவ குணம் கொண்டது. பனை மரம், நுங்கு எல்லாமே ஒரு மருத்துவ குணம் கொண்டது. எல்லாமே அது பனை மரத்துல உள்ள பொருள் அத்தனை வந்து மருத்துவ குணம் கொண்டது. அதனால இந்த பனையேறியை வந்து ஊக்குவிச்சு இனிமே பதவியேற்க இருக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த பனையேறிக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து, அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இனிமே வரக்கூடிய கவர்மெண்ட் அவங்க பனையேறிய கருத்துல கொண்டு அவங்க முன்னேற்றத்துக்குரிய வாழ்க்கையா அந்த கவர்மெண்ட் மாத்தணும். பனையேறிகளுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்து பனையேறும் தொழிலை ஊக்குவிக்கணும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.